நீங்கள் சிந்து நதி நீர் என்றால் நாங்கள் சிம்லா. பதிலுக்கு பதிலடி. நீர் போர் தொடங்கிவிட்டது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்திய அரசு பல தடாலடி முடிவுகளை எடுத்து வருகிறது. அதில் ஒன்றுதான் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து. இந்த ரத்தை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளது. சிம்லா ஒப்பந்தம் என்றால் என்ன, இதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் பின்னணியில் இருக்கலாம் என்று கருதிய இந்தியா அந்நாட்டுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் முக்கியமான ஒன்று சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததால் வெகுண்டு எழுந்த பாகிஸ்தான் இந்தியாவின் நீர் யுத்தத்தை தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசும் எடுத்து வருகிறது. இதில் மிக முக்கியமாக சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த இந்தியா ஏன் சிம்லா ஒப்பந்தத்தின் மீது கை வைத்தது? இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டால் இந்தியாவுக்கு பாதிப்பு பெரிதாக இருக்கும் என நினைத்த பாகிஸ்தான் இதனை ரத்து செய்துள்ளது. அப்படி என்ன பாதகத்தை ஏற்படுத்திவிடும் இந்த சிம்லா ஒப்பந்தம்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த 1972ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒரு முக்கிய ஒப்பந்தமாகும். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அசல் கட்டுப்பாட்டு கோட்டை அங்கீகரிப்பதே சிம்லா ஒப்பந்தமாகும். 1972ஆம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவில் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுல்பிகர் அலி பூட்டோ ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பாகிஸ்தானை பிரிப்பதற்கும் அதன் விளைவாக வங்கதேசம் உருவாவதற்கும் வழிவகுத்த 1971ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போர் முடிவடைந்த 8 மாதங்களுக்கு பிறகு சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை இயல்பாக்குவதை உறுதி செய்வதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளன. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை ஐநாவின் சாசனம் நிர்வகிக்கும். எந்த ஒரு வேறுபாடுகளும் அமைதியான வழிமுறைகள் மூலமாகவும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் தீர்க்கப்பட வேண்டும். இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும். ஒன்றுக்கொன்று உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. சர்வதேச எல்லையில் பரஸ்பர படைகள் திரும்ப பெறப்படும். மிக முக்கியமாக ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டுக்கு ஊடுருவக்கூடாது. ஆனால் சிம்லா ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே பெரிய அளவில் சமாதானத்திற்கு கை கொடுக்கவில்லை என்பதே உண்மை. சிம்லா ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு 1980ஆம் ஆண்டு சியாச்சின் பனிப்பாறை மோதல் உண்டானது. 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் உருவானது. அதன் பிறகு பல நேரங்களில் இந்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றிருக்கிறது. தற்போது சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளதால் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவும் அபாயம் உருவாகி இருக்கிறது. சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பாகிஸ்தான் இனி வெளிப்படையாக ஜம்மு காஷ்மீரை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சிக்கும். பேச்சுவார்த்தையை முழுமையாக மதிக்காது. இதனால் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் 3ஆம் தரப்பு தலையீடு அதிகரிக்கும். இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என்றே சொல்லலாம். இதற்கு இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.